மாவட்ட நீதிபதி அம்மா அவர்கள் இவ்விழாவை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுத்து இன்றைய தினம் நாங்கள் இங்கு அழைத்துள்ளோம். இன்னைக்கு என்ன டே? மீடியேஷன் டே. மீடியேஷன் டேனா என்ன? சமரசம்னா என்ன? சொல்லுங்கப்பா. என்னடா இந்த அம்மா இங்க கூட்டிட்டு வந்துட்டு கேள்வி ஆகுது. அங்கதான் கேள்வி காலேஜ்ல கேக்குறாங்கன்னா இங்க வேறையா நினைக்காதீங்க. சமரசம் என்பது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை மட்டும் சமரசம் செய்வது கிடையாது. வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னரே இரு தரப்பினருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் இங்க நீங்க எங்க சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை நாடலாம். இப்ப உங்களை எதுக்கு கூப்பிடுறோம்னா, உங்களுக்கு இந்த ஏஜ்ல எந்த கவலையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, பெற்றோர்களை பற்றி கவலை இருக்காது. இது நாங்கெல்லாம் அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கோம். அனுபவம் பேசுகிறது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருப்போம். ஆனால் அதே சமயத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ உறவினர்களுக்கோ உங்களது பெற்றோர்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் உங்களை அழைத்து இன்று நம்ம இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். சமரசம்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் நம்ம திண்டுக்கல் தாலுகாவை பொறுத்த மட்டிலும் 20 சமரச தீர்வர்கள். அவங்க யார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, அட்வொகேட்ஸ். அவங்க 40 மணி நேரம் ட்ரைனிங் பெற்றிருக்காங்க. 40 மணி நேரம் ட்ரைனிங் பெற்று உரிய சான்றிதழ் வழங்கப்பட்டு அவர்கள் சமரச தீர்வர்களாக இருந்து நீதிமன்றத்தில் இருந்து அனுப்பும் வழக்குகளையும் நேரடியாக வரும் வழக்குகளையும் ஒரு வாய்தால முடிக்கிறது இல்ல, ஒவ்வொரு சிட்டிங்கா போட்டு நல்ல முறையில் எங்களுக்கு தீர்வு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. சமரசம் அப்படின்னா நீங்க கோர்ட்ல 2 பார்ட்டியும் என்ன பண்ணுவீங்க, 2 எதிரும் புதிருமா நிப்பீங்க. அந்த கதவுல ஒரு ஆளுன்னா இந்த கதவுல ஒரு ஆளு, அப்படிதானே நிப்பாங்க. எதிர்பார்த்தினா எதிர நிப்பாங்க. அப்படி கிடையாது. உங்க 2 பேர் கையையும் கோர்த்து மனம் விட்டு 10 நிமிஷமா 5 நிமிஷமா நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்னு போதுமான அளவு வாய்ப்பு அளித்து அவர்களே அவர்களுக்குள் சமரசம் செய்து விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போறது கிடையாது. ஒரு முடிவுக்கு நீதிமன்றத்தில் வருடக்கணக்காக வாய்தாவிற்கு அழையாமல் உடனடியாக தீர்வு காண்பதற்கு தான் இந்த சமரச மையம். அதனால இன்னைக்கு நாங்க இந்த நோட்டீஸ்லாம் அடிச்சிருக்கோம். நீங்க கொஞ்சம் கோஷம் கூட போடலாம் போறப்ப, சரிங்களா? கோஷம் இருக்க வேண்டியதானே இந்த ஏஜ்ல. அதனால நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இங்க இருந்து கலெக்டரேட் வரைக்கும் போவீங்க. எங்க மீடியேட்டர்ஸ் வருவாங்க, எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு உறுதுணையா வருவாங்க. இந்த வெயிலுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ், பிஸ்கட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. நல்லபடியா அன்னைக்கு உங்களை அழைத்ததன் காரணமே அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது கலெக்டரேட்ல மக்கள் கூடியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுக்கணும், சரியா? அதனால எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மதிப்புக்குரிய முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களே, இங்கே விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நீதிபதிகளுமே மற்றும் மாணவியர், நீதிமன்ற ஊழியர் அனைவருக்கும் இந்த சமரச தீர்வு மையத்தின் நாளிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும், அதே சமயத்திலே இந்த சமரச தீர்வு மையத்தினுடைய பணிகள் என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது மற்றவர்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு இயக்கமாக மாற வேண்டும். ஒருவருக்கு மட்டும் தெரிந்தால் பத்தாது, மற்றவருக்கும் அதை சொல்ல வேண்டும். அது இயக்கமாக மாற வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி. இங்கு இன்றைய தினம் என்னுடன் வருகை புரிந்துள்ள மாவட்ட நீதிபதிகள் அடங்கிய அத்துணை நீதிபதிகளுக்கும், வழக்கறிஞர் சங்க தலைவர் மற்றும் செயலாளர் வழக்கறிஞர்களுக்கும், சமரச தீர்வர் அவர்களுக்கும், நீதிமன்ற பணியாளர் அவர்களுக்கும், ஸ்ரீவி கல்லூரி தாடிக்கொம்பில் இருந்து வருகை புரிந்துள்ள ஆசிரியர்கள்,
ஆசிரியர்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு